ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான கொழுக்கட்டை ரெசிபி பார்த்துடலாமா? அதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு, 2 கப் பச்சரிசியை நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிடணும். தென் இதை ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி விடாமல் கிண்டி அதுக்கப்புறம் விசில் போட்டு மூடி வச்சிடணும். இதுக்கு எத்தனை விசில் வைக்கணும்னா 2 விசில் வச்சு அதுக்கப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு 1/4 கிலோ மண்டை வெல்லத்தை தண்ணி ஊற்றி நல்லா பாகு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கிண்டிக்கிடணும். நெக்ஸ்ட்டு இதை ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம குக்கர் விசில் போயிருக்குமா, அதை எடுத்து வச்சுட்டு அது கூட நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் ப்ளஸ் இந்த பாகு இதை 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும். நல்லா சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கூல் டவுன் பண்ண விட்டுறணும். கொஞ்சம் கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு கொழுக்கட்டை பிடிக்க ஈஸியாக வரும். கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் கையில் தொட்டு நல்லா உருட்டி வச்சுட்டு கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம அவிய விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சைடில் நம்ம பூம்பருப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தாளிசம் போட்டு அதில் கடுகு, அதுக்கப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை இது 3ஐயும் போட்டு நல்லா தாளிச்சுக்கிட்டு தென் நம்ம அவிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பையும் போட்டு ஒரு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூவையும் போட்டு கிண்டினோம்னா நமக்கு பூம்பருப்பு ரெடி. எங்கள் ஊரில் இது பேர பூம்பருப்புன்னு தான் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு, பூம்பருப்பு ரெடி ஆகிட்டு. வாங்க சாமி கும்பிட்லாம். ஓகே, பாய்.